யார் குருடு? யோவான் 9:1-12 முடிய சொல்லப்பட்டுள்ள இயேசு செய்த ஒரு அற்புதத்தை கவிதையா பார்க்க போகிறோம். கண்கள் இரண்டும் குருடு, காது நல்லா கேட்டுச்சு. வழியில் அமர்ந்து பிச்சை எடுத்தேன், ஊரெல்லாம் காத்துச்சு. பிறக்கும் போது குருடு என்பதால் அது என் பெற்றோரின் பாவம்னு சொன்னிச்சு. கருவறையில் இருப்பது போல உலகமே இருளா தெரிஞ்சிச்சு. உட்கார்ந்திருந்த என்னை ஒரு நாள் இயேசுவும் சீஷர்களும் கண்டாங்க. என் பாவமா என் பெற்றோர் பாவமா இவன் இப்படி பிறந்ததுன்னு கேட்டாங்க. யார் ஒருவரின் பாவமும் இவன் குருடான காரணம் அல்ல, தேவகிரியை இவனில் வெளிப்பட இவன் இப்படி பிறந்தான்னு இயேசு சொல்ல, தரையில் துப்பி அதால் சேருண்டாக்கினார் இயேசு என்பதை அறிந்தேன். அச்சேரை கண்களில் பூசி சீலோவாம் குளத்தில் கழுவென்றார் விரைந்தேன். இந்த நீச்சல் குளத்தை இதற்கு முன் வாழ்ந்த எசேக்கியா ராஜா கட்டினான். அனுப்பப்பட்டவன் என பொருள் அதற்கு. அதை கீயோன் ஆற்று நீரால் நிரப்பினார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பினேன். என் கண்ணை திறந்த மகராசனை பார்க்க மிகவும் விரும்பினேன். இதற்கு முன் என்னை பார்த்த ஜனங்கள் இவன் பிச்சைக்காரன் என சொன்னாங்க. வேறு சிலர் என்னை உச்சி பார்த்து இவன் சாயல் மட்டும் அவன் போல்னு மறுத்தாங்க. குழப்பத்தில் இருந்த அவர்களிடம் குருட்டு பிச்சைக்காரன் நான் தான் சொன்னேன். உன் கண்கள் எப்படி திறந்துச்சுன்னு கேட்டாங்க. நடந்ததெல்லாம் சொன்னேன். உன் கண்களை திறந்தவர் எங்கேன்னு கேட்டாங்க. அதற்கு பதில் எனக்கு தெரியல. திருஷ்டி மட்டும்தான் கிடைச்சது, ஞான திருஷ்டி எனக்கு கிடைக்கல. பாராட்டாத்தான் இயேசுவை தேடுறாங்கன்னு நினைச்சேன், எதிர்பார்க்கல. பரிசேயர்கிட்ட கொண்டு போய் விட்டானுங்க. அது ஓய்வு நாளாமல. எப்படி பார்வை அடைஞ்சன்னு கேட்டாங்க. நடந்ததை சொன்னேன். ஓய்வு நாளில் செஞ்சதால் இயேசு தேவனிடத்திலிருந்து வரலன்னு சொன்னத நான் கேட்டு நின்றேன். தேவனிடத்திலிருந்து வரலன்னா இதை இப்படி செய்ய இயலுன்னு ஒரு சிலர் கரெக்டா கேட்டாங்க. பிரிவினை எதற்கு, நமக்குள்ளே சுகம் பெற்றவன் சொல்லட்டும் என என் கருத்தை கேட்டாங்க. கொஞ்சமும் தாமதிக்கல. என்னை தரிசிக்க வைத்தவர் தீர்க்க தரிசி என்றேன். எலியாவையும் எலிசாவையும் பற்றி அறிந்ததினால் நான் அப்படி சொன்னேன். ஆனாலும் நான் சுகம் பெற்றத யூதர்கள் முழுசா நம்பல. என் பெற்றோரை அழைத்து கேட்டாங்க, இவனா நீங்க பெத்த புள்ள? இவன் குருடனா பிறந்த எங்க புள்ள நாங்க. இவன் பார்ப்பது எப்படின்னு தெரியல நாங்க. 3 கழுத வயசான இவன் கிட்ட கேளுங்க, முழுசா சொல்வான்னாங்க. யூதர்களுடைய கட்டுப்பாட்டினால் என் பெற்றோர் இப்படி சொன்னாங்க. குணமாக்கினவர் இயேசுன்னு சொன்னா தள்ளி வச்சிருவாங்களோன்னு பயந்தாங்க. 2ஆம் முறை என்னை அழைத்து தேவனை மகிமைப்படுத்த சொன்னாங்க. இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கினதால் அவர் பாவி என்று சொன்னாங்க. இயேசு பாவியா பரிசுத்தராவென்று எப்படி எனக்கு தெரியும்? குருடனா இருக்கேன், இப்போ காண்கிறேன் என்பது மட்டும் தானே தெரியும். இயேசுவும் கண்களை எப்படி திறந்தான்னு மறுபடியும் என்ன கேட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்டதால நானும் எரிச்சல் ஆனேங்க. எத்தனை முறை சொல்லுறது, ஒழுங்கா கேட்டு தொலைங்க. இயேசுவுக்கு சீஷராகவா துருவி துருவி கேக்குறீங்க? நான் சொல்லி முடிக்கும் முன்னே என்னை கண்டபடி வைதாங்க. மோசையின் சீஷர் நாங்கள், நீயோ இயேசுவின் சீஷர்னு சொன்னாங்க. மோசையுடன் தேவன் பேசினார் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்க எங்கிருந்து வந்தவன் இந்த இயேசு என்று அறியோம்னாங்க. குருடங்கண்களை திறந்த பின்பும் இயேசு எங்கிருந்து வந்தார்னு தெரியாதபடி உலகம் உண்டான நாள் தொடங்கி கேள்விப்பட்டோமா நாம் இப்படி? இயேசு தேவனிடத்திலிருந்து வரலன்னா அதிசயங்கள் செய்வதெப்படி? தெய்வ சித்தத்தின்படி செய்ததால் தான் கேட்கப்பட்டது ஜெபம் உடனடி.
என்று சொன்ன என்ன அவங்க ஆலயத்துக்கு புறமே தள்ளினாங்க. பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என பொறுமினாங்க. நான் தள்ளப்பட்டதை கேள்விப்பட்டு இயேசு என்ன தேடி வந்தார். நான் தேடி போகலங்க, என்னை அவர் கண்டுகொண்டார். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசம் இருக்க உனக்கு என்றார். அவரை விசுவாசிக்க அவரார் என்று கேட்ட எனக்கு அது தான் என்றார். கண்ணை திறந்தவர் கடவுள் என்று முன்னமே நான் நம்பினேன். இயேசுதேவ குமாரன் என்று விசுவாசித்தவர் பாதம் பணிந்தேன். காணாதவர்களை காணும்படி செய்ய உலகத்தில் வந்தேன்னு இயேசு சொன்னாரு. பார்வை இருந்தும் பார்க்க முடியாதவர்களை உணரச் செய்ய நான் வந்தேன் என்றாரு. நான் தேவனுடைய குமாரன் என சீடருக்கு மட்டும் வெளிப்படுத்தினவர், அதை வெளியே சொல்ல வேண்டாம் என அவர்களுக்கு கட்டளையிட்டவர் வழியே வந்து எனக்கு வெளிப்படுத்தினார். தான் தேவ குமாரன் என்று புரிந்தது. இயேசு வந்தது நம் மாம்ச கண்ணை மட்டுமல்ல, மனக்கண்ணையும் திறக்க என்று. இன்றும் பரிசேயர் போல பல மனுஷர் இருக்கிறாங்க. கண்கள் இருந்தும் குருடராக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் சொல்லிட்டா வேத வாக்கு, மோசைக்கு சீசரா வாழ்றாங்க. வேதத்தில் இறைவனை காண முடியலன்னா உங்களுக்கு கண் இருப்பது பாவங்க. இன்றும் பரிசேயர் போல பல மனுஷர் இருக்கிறாங்க. கண்கள் இருந்தும் குருடராக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் சொல்லிட்டா வேத வாக்கு, மோசைக்கு சீசரா வாழ்றாங்க. வேதத்தில் இறைவனை காண முடியலன்னா உங்களுக்கு கண் இருப்பது பாவங்க. நன்றி.